ஹாய் ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாகிக்குது. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது அன்பாக்சிங் அல்ல, எங்களோட ஸ்டூடியோ வேலைகளுக்கு எங்களோட வீடியோ கேமரா எடிட்டிங் வேலைகளுக்காக வேண்டி ஒரு லைட் வாங்கிக்கிறோம். நாங்கள் அது எப்படி யூஸ் பண்ணுறது, நாங்கள் வாங்கிக்கிற டைப் என்னன்றதை பற்றி பார்ப்போம். நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் எடுக்கல, நார்மலாக ஒரு ஷாப்போனில் போய் தான் எடுத்துக்கிறோம். அதனால் அதில் லிங்கோ இதோ நாங்கள் எந்த ஒரு விஷயம் கொடுக்கல. இப்போ அதை தொடர்ந்து வர வீடியோவில் நாங்கள் என்னென்ன பார்ட்ஸ் எடுத்து அதோட செஞ்சுக்கிறோம். நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் ஒன்றும் பில்ட் பண்ணிக்கிறோம். நாங்களாக ஒரு டிசைன் பண்ணி ஸ்டாண்ட் உண்டு. அந்த ஸ்டாண்டு ஒரு 3 பார்ட்ஸாக நாங்கள் பிரித்து செஞ்சுக்கிறோம். அந்த ஸ்டாண்டையும் என்ன எப்படியா பிரிச்சுக்கிறோம் என்றதையும் பார்த்துட்டு இந்த லைட்டையும் பார்ப்போம். நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ஸ்டாண்ட் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டாண்டை இரும்பு பாக்ஸ் பாரை நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வெல்டிங் ஷாப்பில் ஃப்ரண்ட் ஷாப் ஒன்றில் கொடுத்து வெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணல, அதுக்கு பிறகு கலர் பண்ணிக்கிறோம். பிளாக் கலருக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் வேலை. இப்படி ஒரு சின்ன பீஸ் இந்த 3 பீஸையும் வச்சு வெல்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஒரு 2.5 அடி பார் ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் 2 ஆணியை வச்சு வெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த பக்கத்தில் ஒரு ஆணி வெல்டிங் வச்சுக்கிறோம். லைட்டை நாங்கள் மாற்றுறதுக்காக வேண்டி. இந்த பக்கத்துலண்டா ஒன்றுமில்ல நார்மலாக இருக்குது. இதுதான் பைப் உள்ளுக்கு போகிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை செட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி நாங்கள் இதை டைட் பண்ணுவோம். டைட் பண்ணோன்னு இது ஃபுல்லாக டைட் ஆகியாச்சு. கீழே உள்ளதுக்கான சான்ஸ் குறைவு. அடுத்ததாக இந்த பீஸ் இந்த சைடில் லைட்டை ஹுக் பண்ணுறோம். நாங்கள் அதுக்காக வேண்டி இந்த பக்கத்தை இதோடு சேர்த்து இப்படி எங்களுக்கு இறக்கி கொள்ளையும். இப்படி நிப்பாட்டி எங்களுக்கு வேண்டிய அளவிலான ஒசரத்துக்கு கொண்டு போயிடும். சாதாரண ஒரு 7 அடி வரணியமான ஒசரத்துக்கு நான் இதை செஞ்சுக்கிறேன். இதையும் டைட் பண்ணினா வெறும் குறைவாக்கி நான் டைட் பண்ணுறேன், இல்லாட்டி கேமராவுக்கு விளங்காததால். ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் வாங்கிக்கிற லைட் எல்இடி 50 வோல்டேஜ் லைட் 30,000 ஹவர் வேலை செய்யும். எல்இடி கவுண்டிட்டி எத்தனைன்னு சொல்லி போட்டு இல்லை, 2 கலரில் வரும். இது ஒயிட் அண்ட் பிளாக் கலர் கோட் கொடுத்திக்கிறாங்க இன்னைக்கு. மற்றது RGB கலர், மல்டி கலர். அப்போ நாங்கள் ஒயிட் கலர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இதோட இன்புட் வோல்டேஜ் 265 50 மெகாஹெர்ட்ஸ், அதாவது 50 வோல்ட்ஸுக்கான 50 வோல்டேஜ் லைட். இப்போ 50 எல்இடி இருக்குது. இதில் 50 எல்இடி இருக்குது. இதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்திக்கிறாங்க. இதை எங்களுக்கு லாக் பண்ணி கொள்றதுக்கு வேண்டிய இடத்துல எங்களுக்கு இதை லாக் பண்ணி கொள்ளையிலும் தேவையான மாதிரி. இப்போ ஸ்டாண்ட் ஒன்று நான் காட்டினேன், அதுக்கான ஆணி மவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பீஸ் வர்றது. இந்த இடத்துல இல்லாட்டி எங்களுக்கு இது தேவையான மாதிரி இதில் இதுண்டா எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போவேலும். இதில்ண்டா அப்படியே தான் நிற்கும். இந்த எங்கள் மட்டும்தான் எங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் இதுக்கான இது தான் எடுத்துக்கிறேன். இந்த 2க்கும் யூஸ் பண்ணல. நான் நார்மலாக ஸ்டாண்ட் வச்சு பாவிக்கிறதால இந்த வேணுமெண்டா எங்களுக்கு ஹோல் டைப்புக்கும் ஃபிட் பண்ணிடலும். இன்றைக்கி ஹோல் கொடுத்திக்கிறாங்க. சிவிலிங்களில் மாதிரி அந்த மாதிரியும் டைப் பண்ணிடலும் இது எங்களுக்கு. அதுக்கான இது தான் இந்த பக்கத்தில் கொடுத்திக்கிறாங்க. 4 பக்கத்துலேயும் கொடுத்திக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஆணிரண்யம் கலட்டினா இதை சிவிலிங்லேயும் ஃபிட் பண்ணிடும். வீட்டுக்கு அவுட்டோருக்கு எல்லாம் மிச்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதைத்தான் நான் ஸ்டூடியோ லைட்டாக யூஸ் பண்ண போகிறது. அப்போ ஸ்டூடியோ லைட் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த பக்கத்தில் ஒரு ஃபில்டர் போட்டுக்கொள்ள வேணும். ஒயிட் கலர் ஃபில்டர் எடுத்து போட்டுக்கொள்ள வேணும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், இதுக்கு ஃபில்டருக்கு பதிலாக டிஷ்யூ, வெள்ளை டிஷ்யூவும் ஒட்டி யூஸ் பண்ணிடலும். இப்போ நான் அந்த முறையில் தான் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலும் எங்களுக்கு. இப்போக்கி நான் இதை இந்த ஸ்டாண்டில் ஹுக் பண்ணி காட்டுறது, இந்த ஸ்டாண்டில் மாட்டி காட்டுறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஸ்டாண்டை கால் 2டையும் இதையும் ஃபிட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த பாரை இதோட அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பீஸை இன்னக்கால் இந்த ஆணியால் டைட் பண்ணி இந்த பீஸை டைட் பண்ணிக்கிறோம். அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல எங்கள்கிட்ட அந்த லைட்டை ஃபிட் பண்ண வேணும். அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம்.
இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல்ல காட்டின இந்த ஹோல்டரில் வச்சு இந்த சைடில் இந்த ஆணியை இந்த நட்டை டைட் பண்ணுறது மட்டும்தான் வேலைங்கட. இந்த மாதிரி டைட் பண்ணினா எங்களுக்கு இந்த லைட்டை வந்து வேண்டிய எங்களுக்கு திருப்பி கொள்ளையிலும் அவசியமெண்டா இதால் இன்னும் டைட் பண்ணி கொள்ளையிலும். இந்த 2 சைடு ஆணியாலையும் டைட் பண்ணிவிட்டு வாங்கி இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுக்க வேணும். வயர் கனெக்ஷனை கொடுத்துட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வயர் கனெக்ஷனை கொடுத்திருக்கிறோம் இந்த இடத்துல. அப்போ எங்களோட லைட் இதுதான் ஃபுல் வியூ. எங்களோட நல்ல வெளிச்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக ஒரு வீடியோ ஒன்று செய்கிறதுக்கான வெளிச்சம் இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி குறைஞ்ச வேலையில் செய்யக்கூடிய கெஜெட் அதையெல்லாம் அன்பாக்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாலே நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். எங்களோட சேனலுக்கு விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஷேர் பண்ணுறது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ.